அமெரிக்கா நம்ம மேலே 50% டேரிஃப் போட்டிருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் அமெரிக்கா கனடா மற்றும் மெக்சிகோ நாட்டோட ஒரு வர்த்தக ஒப்பந்தம் செஞ்சுருக்காங்க. அதன்படி அங்கேருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய ஒரு 85லேருந்து 90% பொருட்களுக்கு வரி அப்படின்றதே கிடையாது. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரி டேரிஃப் போட்டதுக்கப்புறம் கூட்ஸ்லாம் இங்கேருந்து மெக்சிகோவுக்கு போய் மெக்சிகோவிலேருந்து அமெரிக்காவுக்கு போகுது. ஸோ அப்படி அமெரிக்காவுக்கு போகும்போது மெக்சிகோவில் என்ன மாதிரி டேரிஃப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 5%லேருந்து 20% வரைக்கும் இருக்குது. அதனால் இந்தியாவில் பல பேர் இந்த ரூட்டை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்ட்டு டொனால்ட் ட்ரம்ப் வந்து மெக்சிகோவை வந்து கண்டிச்சிருக்கிறார். மெக்சிகோவோட போட்ட ஒப்பந்தம் வந்து 2026 ஜூனோட முடிவடையுது. ஸோ அப்போ இதை மறுபரிசீலனை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் வரும். ஏன்னா ஒரு அக்ரிமெண்ட் அப்படின்போது ஒரு பீரியடு உண்டு. ஸோ அந்த பீரியடில் திரும்ப 2 நாட்டு அதிகாரிகள் உட்காந்து பேசி அதை வந்து இன்னொரு 5-6 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி நான் எக்ஸ்டெண்ட் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறார். ஸோ ஜூனோட அந்த ஒப்பந்தத்தை ரத்து பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். இந்தியா சீனாலாம் வந்து மெக்சிகோவை வந்து அமெரிக்காவுக்குள்ளே நுழையிறதுக்கு ஒரு பாதையாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லி சொன்னதுனால இப்போ மெக்சிகோ அரசு என்ன முடிவெடுத்திருக்கு அப்படின்னா, இந்தியா உட்பட பல்வேறு நாடுகள், சைனா, தாய்லாந்து, இந்த மாதிரி பல நாடுகள்லேருந்து இறக்குமதி ஆகக்கூடிய பல்வேறு பொருட்களுக்கான டியூட்டியை 50% ஆகிட்டாங்க. அதாவது அமெரிக்கா எப்படி நம்ம மேலே 50% போட்டுச்சோ அதே 50% வந்து மெக்சிகோவும் போட்டாங்க. இதனால் இந்திய ஏற்றுமதி அப்படின்றது கடுமையாக பாதிக்கும். இந்த 50% வரி எப்போ இருந்து அமலாகுது அப்படின்னா, அநேகமாக ஜனவரி 1 அமலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பில் வந்து மெக்சிகோ பாராளுமன்றத்தில் பாஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நம்ம அமெரிக்காவுக்கு நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஸோ அதில் மிகப்பெரிய பாதிப்பு இருக்குது. இருந்தாலும் மெக்சிகோவுக்கு நிறைய இந்த ஆட்டோ காம்போனன்ட்ஸ் எக்ஸ்போர்ட் ஆகுது, மெடிசின் எக்ஸ்போர்ட் ஆகுது. ஸோ அதெல்லாம் கூட பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியுது. ஸோ இந்திய அரசு மெக்சிகோ அரசோடு இது சம்மந்தமாக பேசிகிட்டு இருக்காங்க. பல்வேறு நாடுகளும், சைனா உட்பட பல்வேறு நாடுகளும் இது சம்மந்தமாக மெக்சிகோ அரசோடு பேசிகிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு முன்னேற்றம் வருமா அப்படின்றது தெரியல, கேள்விக்குறி தான். ஆனால் மெக்சிகோவுக்கு நம்ம எல்லாரையும் விட அமெரிக்காவோட தேவை அப்படின்றது, சப்போர்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் மெக்சிகோ அமெரிக்கா சார்ந்த ஒரு நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.